ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைவெள்ளி வழிபாடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கோலம் தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். நிறைய கோல மாவு இருக்குது வீட்டில், கலர் மாவு. இந்த காம்படிஷனுக்காக நான் கலந்து வச்சது அப்படியே தான் இருக்குது. சரி, அப்படியே வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும், கலரும் மங்கிடும் சீக்கிரமே. அதனால் நான் பூஜை ரூமில் போட்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன ஒன்றுனா, இப்போ போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அழிக்கவே மனசு வர மாட்டேங்குதுங்க. நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள். நான் மயில் கோலம் வாசலில் போட்டோம் பாருங்கள், அதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அழிக்கலான்னு நினைக்கிறோம், மனசே வரவே இல்லை. அதுக்கப்புறமா அதை ஒரு வழியாக நாங்கள் நேற்று தான் அதை அழிச்சிட்டு வீடு தொடச்சிட்டே வரும்பொழுது வெளியில் வாஷ் பண்ணி விட சொன்னேன். நான் அந்தளவுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. கோலத்தை அழிக்கிறதுக்கு நிஜமாகவே மனசு கேட்கல, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த செவ்வரளி பூ நிறைய இருக்குதுங்க. நிறைய கட்டி தான் வச்சுருந்தேன். அது என்னமோ தெரியல, ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. பூ கொஞ்சம் நினச்சி தான் வைப்பேன் நான். அப்போ தான் பிளாஸ்டிக் பூ மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு சைடு, எந்த சைடு அந்த கவர் மேலே பட்டு ஃப்ரிட்ஜில் உட்காந்துருந்துச்சோ அந்த சைடு ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரோசன் ஆகிடுச்சு. அதனால் பூவை வைக்க முடியல. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் பூ மட்டும் எடுத்து அந்த 5 சாமி ஃபோட்டோக்களுக்கு வச்சுருக்கேன் நான். நிறைய பேர் பேஸ்கெட் வீடியோ கேட்டிருந்தீங்க, ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு. நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் இதில் ரிலேட்டட் வீடியோவில் நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஹேண்டில் வீடியோ நான் அப்லோட் பண்ணல, கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையை நம்ம செய்திருக்கோம். 3வது வார தைவெள்ளி பூஜை இன்னைக்கு அழகாக நிறைவடைஞ்சிருக்கு. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கோலம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் சொல்லணும். ஆக்சுவலா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்காக ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ அவரு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறாரு. ஆன்ஜியோ பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. காட்ஸ் கிரேஸ். அவர் இன்னுமே பரிபூர்ணமா குணமாகணும்ன்றது தான் நம்மளுடைய ஆசை. கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப ப்ரே பண்ணியிருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நமக்காக ப்ரே பண்ணும்போது அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். இன்னும் நம்மளுக்கு டபுள் பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அது என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு ப்ரே பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சு அழுதுட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காகவும் நான் வேண்டுதெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நன்றி சொல்றதுக்காக தான் இப்ப இந்த ஓன் வாய்ஸ் நான் பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய். என்னுடைய ஃப்ரெண்டோடைய கணவருக்காக நான் அன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவருக்குன்னு சொன்னதுமே எனக்கு அந்த பதிவு நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இவங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் நன்றி, ப்ரே பண்ண எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணு.